இந்த ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு சாமியார் கிட்ட கூட்டு வராங்க. அந்த ஆளுமே பேய ஓட்டுறேன் அந்த பொண்ணை செம்மடி அடிச்சு கொன்னே போட்டுறான். அதுக்கப்புறம் அவனுமே அந்த பொண்ணை பேய் தான் கொண்டுச்சு சொல்லிட்டு அவனுமே எஸ்கேப் ஆயிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த 4 ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி போலி சாமியாரை நம்ம சும்மா விடக்கூடாதுன்ட்டு அவனோட இடத்துக்கே போயிட்டு அவன் பண்ற திருட்டு வேலையெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. இவனுமே வேற ஒரு ஆள் கிட்ட ஆல்ரெடி செத்து போனவங்களோட பேரெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு வெளியில வந்து உங்களுக்கு இவனோட பேய் தான் பிடிச்சிருக்குன்ட்டு இறந்து போனவங்களோட பேரெல்லாம் கரெக்டா சொல்ல ஊர் மக்களுமே என்னடா இது செத்தவங்களோட பேர்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, உண்மையான சாமியார் தான் போலான்ட்டு நம்புறாங்க. இவன் ஃப்ராட்ன்றதை ரெக்கார்ட் பண்ண அந்த கேங்குமே அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட கொடுத்து போலீஸ் சாமியார்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தபடியா இந்த 4 பேருமே வீடியோல ஒரு டாக்டரோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கும், அவங்களுமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்டுமே டாக்டர் வேலையை விட்டுட்டு பேய் ஓட்டுற சாமியாரா மாறிடுறாரு. கண்டிப்பா இவனுமே போலீஸ் சாமியார்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கேங்கே காரோட கிளம்பி அவரை பார்க்க போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கையில தெரியாதனமா ஒரு பைக்கை இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. எப்படியா ஒரு வழியா இவங்களுமே தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த பைக்ல வந்த ஒரு லேடியுமே அங்க இருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. அவரை காப்பாத்த வந்த ஒருத்தரோட உடம்புக்குள்ள அந்த லேடியோட ஆன்மா பூந்துருது.